கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 279ஆம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம் குரலை கேட்டு அவர் செவி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தேடுவோம், அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார வசனம் லூக்கா 17:13. இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். They lift up their voices, saying, Jesus Master, have mercy on us. Luke chapter 7 verse 13. Thank you. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில்
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இப்போ 279வது வாரத்திலும் கூட லூக்கா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சிறிய வசனம்தான், ஆனாலும் கூட அதிகமான பொருள் பொதிந்தது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். பொதுவாக நாம் யாருக்காவது மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஐயா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஒரு காரியம் சாதிக்கணும்னு சொன்னால் ஒருவேளை நம்மளோட வயதில் குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஒருவேளை படிப்பில் குறைஞ்சவங்களா இருக்கலாம். உடனே நம்ம ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு காரியத்தை நம்ம சொன்னாலும் அவங்க உடனடியாக நினைச்சுவாங்க, செய்திருப்பாங்க. இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாங்க, இவ்வளோ தூரம் பரிவோடு நம்மகிட்ட கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம காரியங்களை பரிவோடு கேட்டு செய்திருப்பாங்க. அப்போது இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்தாங்க, ஆண்டவர் வரும்பொழுது என்ன செய்தாங்க, கத்துறாங்க. எப்படி கத்துறாங்க? இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கத்துறாரு. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரும்போது ஏசப்பா எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இந்த பிரச்சனை விடுதலை தாரோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு விடுதலை தரதுக்கு வல்லவராக இருக்கிறார். அமெரிக்காவில் ஒரு மனுஷர் இருந்தாராம், மிட்லி பிப்ஸுங்கிற ஒருத்தர் இருந்தாராம். பெரிய பாடகராம். அவர் பாடினா லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரவுண்ட்ல இருந்து கூட்டிடுவாங்களாம். அவருக்கு அவ்வளோ டிமாண்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரே நாளில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குமா. அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அவர் விமானத்துலாம் போவாராம். அப்படி ஒரு இடத்துல அமெரிக்க ஜனாதிபதி பதவியேற்கனா கூட அவர் பாட்டு நினைச்சுவாங்க, முக்கியமாக அதில் இடம்பெறுமா. அந்த அளவுக்கு பிரசித்தப்பட்டவராக பாடகராக இருந்தாராம். அப்போ ஒரு சமயத்தில் ஒரு நாள் ஒரு இடத்துல பாடல் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக விமானத்தில் போய் ஏறினாராம். ஏறி கொஞ்ச நேரத்துல அவருக்கு ஒரு நாள் செஞ்சிச்சாங்க, ஏதோ ஒரு ஆபத்து ஏற்பட போகிறதுன்னு சொல்லி உள்ளுறவு சொல்லிக்கொண்டே இருந்ததாம். அவர் என்ன உள்ளுறவு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போது ஒரு விமானத்தில் போகும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிடான். உடனே மழை கொஞ்சம் கீழே இறங்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டான். மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க லேண்டிங்னு சொல்லுவாங்க, தரையிறங்கக்கூடிய நேரம் வரும்போது விமானி என்ன செய்யிருக்காரு, முதல்ல தரை இறங்கணும்னு சொன்னால் அந்த சக்கரங்கள் எல்லாம் கீழே என்ன செய்வாங்க, இறக்கி விடுவாங்க. அந்த 3 சக்கரங்கள் அப்படி இருக்கும்போது சக்கரம் என்ன செய்ய மாட்டாங்க, கீழே இறங்கவே மாட்டேன்ட்டான். உடனே வேற வழி இல்லாமல் அந்த சக்கரம் இறங்காமலே என்ன செய்யறாங்க, அந்த விமானி இந்த விமானத்தை ஏற்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல மழை பெஞ்சு தண்ணி இருந்தனால அது அப்படி உலசி போனாலும் தீப்பிடிக்காம என்ன செய்யிட்டாரு. அவர் அந்த இடத்துல அந்த மழை பெருக்குனால இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஏசையா எங்களுக்கு இறங்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அதனால அவர் சொல்றாரு, அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் உள்ளுணர்வுல நீ ஏவனால நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏசப்பா எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி. அதனால இந்த விமானத்துல எந்த விதமான சேதம் இல்லாம யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாம விமானம் பத்திரமாக தரைங்கிறதுன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் இவ்வளோ பிரச்சனைகள், நம்ம இந்த நிமிஷத்துல சந்தோஷமா இருக்கோம்னா அடுத்த நிமிஷத்துல சந்தோஷமா இருப்போமாங்கிறது கஷ்டம். அப்படிப்பட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஆகையினால நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரை நினைச்சுக்கிட்டே என்ன செய்யணும் இருக்கணும். ஆண்டவரை ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு கிருபியாயிரும் கேட்க வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். நம்மளுடைய சுய சக்தினாலும் சுய முயற்சினாலும் நாம சரியா தானே இருக்கோம்னு சொல்லி நினைக்கவே முடியாது. பாருங்க, ஏசாயா 49:16 போட்டிருக்கு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன்னு சொல்றார். என் உள்ளங்கையில் ஒன்று வரைந்திருக்கேன், உன் மதில்கள் எப்பொழுதும் முன்முன்னால இருக்கு. நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம உதாரணமா நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்காங்க, எப்போதும் அம்மா அம்மான்னு கூட்டிட்டு இருந்தா நம்முடைய நினைவுலாம் அந்த பிள்ளைகள் மேலேயே இருக்கும். ஒருவேளை அந்த அம்மா சத்தம் இல்லைன்னா நேரம் கூட்டிட்டு இருந்த பிள்ளைய காணுமே, என்னாச்சு எங்க போச்சுன்னு சொல்லி நாம என்ன செய்வோம், தேட ஆரம்பிச்சிருக்கோம். அதுபோல ஆண்டோடைய கிருபையை நாம எப்போதும் எதிர்பார்த்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா காரியங்களும் என்ன செய்வார். உபத்திரமான இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். எந்த நேரத்துல என்னென்ன நடக்குன்னே நமக்கு என்ன செய்யல தெரியல. ஏசப்பா எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கேட்டது போல நாமும் கேட்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஆண்டவர் நமக்கு வச்சிருக்காரு, நம்ம அப்படிதான் வச்சிருக்காரு. என்னுடைய உள்ளங்கையில ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அப்படி உள்ளங்கையில நம்ம வரையப்பட்டிருக்கிறதுனால நம்ம எந்த விதத்துலையும் நம்ம என்ன செய்வோம், சோலை போவதே கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதுல இருந்து சோர்வு பண்ணி விதமான நெகட்டிவ் நினைவுகள் நினைவான பேச்சுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், பேசுகிறோம் சமயத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்றாரு. ஆகையினால ஏசையரை இறங்கும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு அவர்களை கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த உதவிகளை பெற்று வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் ஜீவன், உத்தம